தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தியாகமானது லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 46 முதல் 53 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 48வது வாக்கியம், இவற்றுக்கும் நீங்கள் சாட்சிகள். எவற்றுக்கு நீயும் நானும் சாட்சியாக இருக்கின்றோம்? இயேசுடைய உயிர்ப்புக்கு நீயும் நானும் சாட்சியாக இருக்கின்றோம். கிறிஸ்துவராக இருக்கலாம் நீங்களும் நானும் இயேசு உயிர்த்திருக்கிறார் என்று நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையானது புத்தி அளவில் மட்டுமல்ல, மாறாக அது செயல்பாட்டில் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். பாவத்திலிருந்து தெய்வம் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்றால் இனி முதல் பாவ வாழ்க்கையை தவிர்த்து கொண்டு நீங்களும் நானும் உயிர்த்த ஆண்டவரை போல வாழ கடமைப்பட்டிருக்கின்றவர்கள். எப்படி நான் வாழ வேண்டும்? இதுவரைக்கும் இதோ நான் வாழ்ந்த வாழ்க்கை பாவ வாழ்க்கை. இனி அப்படி என்றால் என் வாயில் வர ஓரோ வார்த்தைகளும் இயேசுக்கேற்ற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். என் சிந்தனைகள் இயேசுக்கேற்ற சிந்தனைகளும், என் செயல்பாடுகள் இயேசுக்கேற்ற செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் எவ்வாறு சமாதானம் சந்தோஷம் கொடுத்தாரோ அதே மாதிரி என்னுடைய பிரசன்னம், என் பேச்சு, என் செயல்பாடு அடுத்தவனுக்கு சந்தோஷமும் சமாதானம் தர வேண்டும். மொழிய வேதனை காயங்கள் அல்ல. அப்படி நான் வேதனைப்படுத்தினேன் என்றால், காயப்படுத்தினேன் என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த மனிதனிடத்தில் நாம் பேசுவது நம்முடைய கடமை. அப்போ வேதனைப்படுத்துவோம் என்றால் அறியாமல் செய்திருப்போம், தெரியாமல் செய்திருப்போம், அந்த மனிதனை கூப்பிடுவோம், இதை என்னை மன்னித்து விடு, நான் செய்துவிட்டேன். அவர் செய்யும்போது உயிர்த்த ஆண்டவரின் தன்மையை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இது எங்கே ஆரம்பமாகும்? குடும்பத்தில். முதலில் குடும்பத்தில், அதன் பிறகு நம்முடைய அன்பியத்தில், அதன் பிறகு நம்முடைய பங்கில், அதன் பிறகு திருச்சபையில், அதன் பிறகு இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மகனாக, மகளாக, நல்ல ஒரு மனிதனாக நாம் வாழ முயற்சிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவாய் தெய்வமே, நீங்கள் எனக்கு சான்று பகிர்வீர்கள், சாட்சிகள் என்று நீ சொன்னீர். உயிர்த்த ஆண்டவர், உமக்கு நான் சாட்சியாக வாழ ஆசைப்படுகின்றேன். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.